எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம வின் பிரேக்கர் அனிமையோட எபிசோட் 6 சேசிங் இஸ் பேக் தான் பார்க்க போறோம். சுவா வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு பிறகு எந்த மாதிரி வந்துட்டு ஃபைட்டிங் ஸ்கில் இது கும்ஃபுவா ஆக்சுவலா எனக்கே வந்துட்டு தெரியல. எங்க மென்டர் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் கத்துக்குத்தாரு. என் கூட எல்லாம் வந்துட்டு நீ ஃபைட் பண்ணும் போது நிஜமா வந்துட்டு ஃபைட் பண்ணும், இந்த மாதிரி போலி ஃபைட் பண்ணிட்டு வந்தேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த அரிமாவை வந்துட்டு கனுமா புல் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்துடா சைட்ல. அரிமா நம்ம கதை வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது ஹிராகியோ சாக்கோவை தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாக்கோ பையன் வந்துட்டு இருப்பால, இவன் வந்துட்டு ரொம்ப சைலண்ட். இவன் மண்டக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. சாக்கோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய வாழ்ந்துட்டு நினைக்கிறேன். இப்போ நீ லயன் ஹெட்ஸ்ல இருக்கிறல, நான் தான் வந்துட்டு கண்டிப்பா ஜெயிப்ப. சாக்கோவோ ஹிராகியோ செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜெயிப்பியா? எப்பவுமே நீ வந்துட்டு இந்த மாதிரி தான் யோசிச்சிருக்க. என்னை பத்தி நீ பெருசா வந்துட்டு யோசிச்சே இல்ல. உன்னை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் வந்துட்டு நீ பார்த்த பழைய சாக்கோ இல்ல, அத்தை நான் வந்துட்டு உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த சாக்கோ ஒரு கிக்கோ வந்துட்டு இடி மாதிரி இருக்கு. அத்தை மொத்தத்தையோ ஹிராகி வாங்கிட்டு செம்மையா ஃபைட் பண்றா. இந்த லயன் ஹெட் கேங்ல சாக்கோ வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் மெம்பர்ஸ். ஆனாலும் இவன் செம்மையா ஃபைட் பண்றான்னு எனக்கு தெரியவே இல்லையே. பையன் ஜாஸ்தி பேச மாட்டான், எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே வார்த்தை தான். மோஸ்ட்லி எல்லா டைமும் வந்துட்டு இந்த ஹிராகி பத்தியே நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹிராகி தான் வந்துட்டு சாக்கோக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த பர்டிகுலர் சீன்ல வந்துட்டு சாக்கோ எட்டி ஒரே ஒதிப்பா பாருங்க ஹிராகிய. செம்மையா இருக்கும் அந்த சீன் பாக்குறதுக்கு. எல்லாரும் வந்துட்டு ஹிராகியோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. சாக்கோ சொல்றா, நீ வந்துட்டு சேமா தான் இருக்க, சேஞ்ச் ஆகல, அதே மாதிரி வீக்கா தான் இருக்க. நீ இந்த மாதிரி ஜனங்க கூட சேருறதால இந்த மாதிரி தான் ஆவ. இத கேட்டு நம்ம ஹீரோ பையனுக்கு தாங்க முடியல. ஹிராகிய வந்துட்டு சொல்றா, உனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் புத்தி இருக்கா? எங்களை எல்லாரையும் வந்துட்டு கேவல பத்திட்டு இருக்கா உன்னால இருந்தவன். அப்பப்போ டேப்லெட்ஸ் போட்டுக்கிறதானே உன்னோட, அதுக்கு தான் உன்னோட வயிறு மாதிரியே நீயும் வீக்கா இருக்க. எல்லாரும் காமா இருங்க. ஹிராகி இருக்கானே, அவ வந்துட்டு எங்களோட டீம்ல ஒரு தேவாவோட ஹெட். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஹிராகி வந்துட்டு அங்கத்துல இருந்து ஏச்சுக்கிறா. பா செம்மையான அடி, இந்த மாதிரி நான் வாங்குந்தே இல்லை என் வாழ்க்கையில. ஆரம்பிக்கலாமா? இந்த ஸ்குவாடோட கடவுள் பாத்தீங்கன்னா வாரியர் காட், அதாவது ஃபைட்டிங் கடவுள். இங்க வந்துட்டு நம்ம குட்டி பையன் சாக்கோவை தான் வந்துட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல சாக்கோ ஹிராகியோ செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபைட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. மேபி இவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஒருத்தர் நிஜமாவே பிடிக்காத இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபைட்டிங் செம்மையா இருக்கு. பார்த்தா நம்ம குட்டியான சாக்கோவை வந்துட்டு ஹிராகி தான் வந்து காப்பாத்திருப்பான். ஏய் குட்டி பையன், நீ வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி கத்துக்கணும் வாழ்க்கையில, இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க கூடாது. இந்த சாக்கோ வந்துட்டு ஹிராகி கிட்ட கேட்டிருப்பா, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஃபைட்டிங் கத்து கொடுங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹிராகி சாக்கோக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருப்பா. ஹிராகிக்கு தெரியாதவே அவன் பின்னாடி வந்துட்டு ஒரு கேங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அவனை இன்ஸ்பிரேஷனா வச்சுன்னு. அதால தான் சாக்கோக்கு வந்துட்டு ஹிராகியா பார்த்தாலே ஒரு தனி ரெஸ்பெக்ட். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஹிராகி வந்துட்டு ஃபியூரின்ல ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி சாக்கோ வந்துட்டு பேசிட்டு இருப்பான். ஹிராகி உனக்கு வந்துட்டு ஃபியூரின்ல கிச்சிச்சுல செம்ம, அங்க இருக்கிற டாப் டான் நீ கூடிய சீக்கிரம் ஆவன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் முன்னாடி நீ நிக்கணும், அதுதான் எனக்கும் விருப்பம். அதுக்கு நான் வந்துட்டு எதனாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஃபியூரினுக்கு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. சாக்கோ நீ வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. நான் வந்துட்டு ஃபியூரின்ல டாப் டான் ஆகணும்லாம் ஆசை இல்ல. உமிமியான்ற அப்படின்ற ஒரு டான் கீழே தான் வந்துட்டு நான் ஒர்க் பண்றேன். நீ என்ன வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனா வச்சுக்க கூடாது. ஏன்னா நான் வந்துட்டு உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு மீட் பண்ண மாட்டேன். உனக்காகவே நீ வந்துட்டு ஒரு புது கோல் ட்ரை பண்ணு. அப்பதான் வந்துட்டு நம்ம லயன் ஹெட் டீம் சாக்கோவை பார்த்திருக்கோம். வேந்தா எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ. அதுக்கு தான் இவன் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஹிராகியா அடிக்கணும்னே வந்துட்டு ஒரு குறிக்கோளா வச்சுட்டு இருப்பான். உன்ன மாதிரி நான் இவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிலாம் இருந்தில்ல. எப்பவுமே வந்துட்டு நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு முயற்சி தான் எடுத்திருக்கேன். இப்போ என்னால வந்துட்டு உன்கிட்ட தோக்க முடியாது. நீயே வந்துட்டு வேற எவனும் கீழே தான் இருக்க. அதுவே வந்துட்டு ரொம்ப பெரிய அசிங்கமான விஷயம் எனக்கு. உன்கிட்ட எல்லாம் வந்துட்டு என்னால தோக்கவே முடியாது. சாக்கோ என்ன மச்சிடு, நான் வந்துட்டு உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்பவுமே மீட் பண்ண மாட்டேன். இப்படி சொல்லிட்டு ஹிராகி வந்துட்டு சாக்கோவை வயிறுலே ஒரே குத்து. எனக்கு தெரியும் ஹிராகி, நீ வந்துட்டு என்ன ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னு. ஆனா உன்னை தவிர எனக்கு வேற ஏதோ கோலே இல்ல. நீ வந்துட்டு யாரு கீழே வேலை செய்யறன்ற கவலை இல்ல எனக்கு. எனக்கு வந்துட்டு ஒரே விஷயத்தான் வேணுமாச்சு, உன் வாயில இருந்து என்கிட்ட சொல்லுறது என்னை வந்துட்டு நீ ஃபாலோ பண்ணனு. ஹிராகி நான் உன்னை வந்துட்டு எப்பவுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ வந்துட்டு மேல இருக்க வேண்டிய ஆளு, உனக்காகவே உன் பக்கத்துலயே வந்துட்டு நான் இருப்பேன். எல்லாரும் அசந்து போய் நிக்கிறாங்க. ஏன்னா சாக்கோ வந்துட்டு தோத்துட்டா. யாருன்னா ஒருத்தர் ஸ்டேஜ் மேல போயிட்டு அவனை தூக்கி போடுங்க கீழே, அதுக்கெல்லாம் தேவையில்ல நானே பாத்துக்கிறேன்னு ஹிராகி சாக்கோ வந்துட்டு கீழே கொண்டு வரா. நீ வந்துட்டு அவன்கிட்ட அவ்வளோ ஜென்டலா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அவனோட ஜாக்கெட்டை வந்துட்டு இழுக்க வரா. யாருன்னா வந்துட்டு இவங்க மெம்பர்ல வந்துட்டு தோத்துட்டாங்கன்னா இவன் வந்துட்டு அவங்களோட ஜாக்கெட் எடுத்துப்பான். பிளஸ் அவங்கள வந்துட்டு அந்த டீம்ல இருக்க விடாத பண்ணிடுவான். ஹிராகிக்கு வந்துட்டு இதை பார்த்துட்டு ரொம்ப கோவாகுது. மேட்ச் ஆயிட்டு பிறகு நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கோ, மேட்ச்
மேட்ச்ல நீங்க வந்துட்டு தோக்குவீங்களா ஜெயிக்குவீங்களாங்களே உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி பண்ணுறதால உங்க டீம் வந்துட்டு ஒன்னும் ஸ்ட்ராங் ஆயிடாது. செமையா ஃபைட் பண்ண ஹிராகி வந்துட்டு உமிமியா கிட்ட கேக்குறா, அவ யாரு என்ன எங்க 2 பேருக்குள்ள என்னாச்சுன்னு எல்லாம் கேட்க மாட்டீங்களா? உமிமியா வந்துட்டு அதுக்கு சொல்றா, நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்பவே வந்துட்டு என்கிட்ட சொல்லா, அப்ப நான் கண்டிப்பா கேட்பேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்தது நம்ம ஹீரோ சாக்குராவோ வர்சஸ் டொகாமி இதோட ஃபைட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 7ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.